தெய்வ திருமண முத்துராமலிங்க தேவர் மேல, என் தாத்தன் காமராஜ் மேல எனக்கு வருத்தம் இருக்கு. பகிரங்கமா குற்றம் சாட்டு. முகமது அலி ஜின்னா தனிநாடு கேட்கும் போது எங்க தாத்தங்க 2 பேரும் கேட்டிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு விடுதலை பெற்ற தமிழ் தேச குடிமகனா நான் இருந்திருப்பேன். அவர் ஜின்னா கேட்டதோட 1000 காரணம் எனக்கு இருக்குது. என் மொழி வேற, என் கலை வேற, என் இலக்கியம் வேற, என் பண்பாடு வேற, என் வழிபாடு வேற. நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவர், தேசியனத்தின் உள்ள நான் பெரிய மூத்த குடி. கேட்கலையே. ஒருத்தர் நேருடைய காந்தி பக்தரா இருந்தாரு, காந்தி நேரு பக்தரா இருந்தாரு, ஒருத்தர் நேதாஜி பக்தரா இருந்தாரு. எங்க கதை முடிஞ்சு. விடுதலையை வாங்கி யாரு கொடுத்தாங்க? எங்க தாத்தங்க செக்கு எடுத்து தூக்குள்ளதுங்க எங்க யாரு கொடுத்தாங்க? இந்திய தாய்மொழியாக கொண்டவன்ல. இப்ப நாங்க சிக்கிக்கிட்டு சாகுறோம். விடுதலை அவன்கிட்ட இருக்கு, நாங்க படுகொலை ஆகி. என்ன இருக்கு எங்களுக்கு சொல்ல? என்ன இருக்கு சொல்லுங்க? கல்வி கூட இல்ல. கல்வி மானுட உரிமை, அதுல மாநில உரிமை. ஒரு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது காரணம் என்ன? அவனுடைய கல்வி, அவனுடைய இலக்கியம், அவனுடைய பண்பாடு, அவனுடைய வழிபாடு, அவனுடைய வரலாறு, அவனுக்கான அரசியல், இதெல்லாம் போற்றி பாதுகாக்கணும். தனித்தனி மாநிலங்கள் அவர்களுக்கு அதிகாரம் அப்படித்தானே கொடுத்தது. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நீயே வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாநில பிரச்சனை பயன் என்ன? பயன் என்ன? இந்த கல்வி மாநில உரிமையிலிருந்து இந்திய உரிமைக்கு, ஒன்றிய உரிமைக்கு போகும்போது ஆட்சி இருந்தது யாரு? இந்த திராவிடம் தான். எடுத்துக்கிட்டு போனது யாரு? இவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, தோல்ல தூக்கி சுமக்குறாங்கல்ல, அந்த காங்கிரஸ் தான். சரி, 18 ஆண்டுகள் தொடர்ச்சி அமைச்சரவை இருந்தீங்க, அப்பவே அது கல்வியை மாநில உரிமை கொண்டு வந்தீங்களா? இல்ல. ஏன் இப்படி கை கட்டிருக்காங்க? ஏன் பதவி 356 376 56 அதை பயன்படுத்தி ஆட்சி கலைச்சு